யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 86ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 86:1. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்தி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமையும் எளிமையுமானவன் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான ஒரு வார்த்தை. அப்பொழுது அவனோட ரெக்வஸ்ட் பண்ண முடியும், செவியை சாய்த்தி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இந்த ஒரு தாழ்மையான ஜெபம் அவசியம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உங்களுடைய செவியை எனக்கு சாய்த்தருளும். நீங்க தான் கேட்டாலும் என் விண்ணப்பத்தை, யாரும் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாங்க. என் கோரிக்கைகளை கேட்கறதற்கு இந்த தமிழக கவர்மெண்டோ இந்தியன் கவர்மெண்டோ எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. என்னுடைய விண்ணப்பத்தை சொல்றதுக்கோ இல்ல என்னுடைய காரியங்களை தெரிவிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க. அன்னால் ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஏன்னா அவளுக்கு நன்றாக தெரியும், அவரை தவிர யாரும் கிடையாது. ஏன்னா பெண்ணாளர் சக்காலத்தில் கடும் ஏளனம் பண்ணப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், அவள் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாள். இதெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்துல வந்து கொட்டி தீர்த்துட்டான். எங்கேயாவது இடத்துல கொட்டணும் 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 தோணுதில்ல, கர்த்தருடைய சமூகத்துல கொட்டிருங்க. மனசுட்டு கொட்டணும்னு சொல்ற வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல வந்து கொட்டிருங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. மனம் விட்டு கொட்டி விடுங்கள், மணவாளன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆற்றி தேற்றி நீங்க என்னெல்லாம் காரியத்தை கொட்டு நீங்க அத்தனை கணக்கில் எடுத்து ஆசீர்வதிப்பார். அதற்கு செவிகளை சாய்ப்பார், விண்ணப்பத்தை கேட்பார். உங்களை தாழ்த்தி ஜெபிங்கள். நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன். இந்த ஆபீஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஒர்க் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என்ன ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன், என் குடும்பத்தாரால் ரொம்ப அவமானப்படுறேன், என் மனைவி குடும்பத்தார், புருஷனுடைய குடும்பத்தாரால, என் உடன்பிறப்புகளால, நண்பர்களால, சுற்றி இருக்கிற எதிர் வீட்டுக்காரங்களால, பக்கத்து வீட்டுக்காரங்களால, தொழில காம்படிஷன்ல பயங்கரமா என்னை ஓர ஒதுக்குறாங்க, கார்னர் ஆக்குறாங்க, என் பேரை கெடுக்க பாக்குறாங்க, அவதூறுபடுத்துறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ உங்க சமூகத்துல கொட்டி விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல கொட்டிருங்க. இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்துல கொட்டுகிற நாள், மனம் திறந்து கர்த்தரிடத்துல ஒப்புவித்துகிற நாள். அழுது கத்தி கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிடுங்க. உள்ளே அடைச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற அக்கா தங்கச்சி உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். கொட்டிருங்களேன். அப்புறம் பாருங்களேன், இன்னைக்கு நைட் படுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா படுப்பீங்க, பயங்கர ரிலாக்ஸ்டா படுப்பீங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்ட்ல பேசுறாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி கொண்டு வருகிறார், ஜெயிக்க வைக்கிறார், ஜெயிக்க வைக்கிறார், தோற்று போக விட மாட்டார். தலை குனிந்து போன இடத்துல கட்டி திரும்ப எழுப்புகிறார். உங்களை விலன் கொண்டு எழும்பு மகனே, திடன் கொண்டு எழும்பு மகனே, சோர்ந்திராதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதே அண்ணாளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை கொடுத்தார். கொஞ்சிருக்கலாம், முத்தமிட்டிருக்கலாம், அரவணைத்திருக்கலாம், மார்போடு சாய்த்திருக்கலாம், தனக்கென்று வைத்திருக்கலாம். பால் மறந்த பின்பு தியாகமே கொண்டது கொடுத்தார். கொடுத்துட்டு வீட்டுக்கு எப்படி போயிருப்பா? சிரிச்சுட்டா போயிருப்பா? பிள்ளைய பார்க்கணும் ஆசை இருக்கும்ல. ஒரு நாள் நீங்க பெத்த பிள்ளைய இன்னொருத்த கொடுத்துட்டு ஒரு நாள் உங்களால் உட்கார முடியுமா? என்னால உட்கார முடியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிள்ளைய பார்க்க போறா. எவ்வளவு மன அடக்கம் இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளை ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து பால் மறந்த பின்பு ஆழத்துல கொஞ்சம் விட்ட பிற்பாடு பிள்ளையை பார்க்க ஆசைப்பட்டாலா? பிள்ளையை கொஞ்சம் ஆசைப்பட்டாலா? பிள்ளைய முத்தமிட ஆசைப்பட்டாலா? பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா? தூங்கிச்சா இல்லையா? என்ன பண்ணுது? எத்தனை யோசனைகள் வந்திருக்கும். I'm telling you my brother and sister, எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாலே. ஆனா அவருக்கு தெரியுமா, இதற்கு பின்னால ஒரு 5 பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் பிறக்க பண்ணி என் கையில கொடுப்பார் என்று அவள் நினைத்து பார்த்தாளா? இந்த தியாகம் அந்த அற்புதத்தை செய்கிறது. உங்களுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒரு அற்புதத்தை வரும் நாட்களில் காண்பீர்கள். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் வியாதியஸ்தர்களை கட்டளை கொடுக்கிறேன், பொல்லாத வியாதி சரத்து போ. Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you.